first word we received ஒரு நிமிஷம் நீங்க ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? Let's all thank the Lord. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இந்த ஆலயத்தில் வார்த்தையினாலும் கிரியைகளினாலும் நீ நல்லவர் என்பதையும், நீ சர்வ வல்லவர் என்பதையும், நீரே தெய்வம் என்பதையும் எங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தம்மை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் ஆமென், தேவாதி தேவனை சமீபமாய் பெற்றிருக்கிற ஜனம் என்று அநேகர் சொல்லத்தக்கதாய் ஆசீர்வதித்தருளுங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த கிருபை இறங்குவதாக. இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். Let's all be seated. Hallelujah. Hallelujah. கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். Throughout the last year God has protected us. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். We can say only one word. அது தேவனுடைய அன்பு. It is God's love. சத்தமா சொல்லுமா, அது தேவனுடைய அன்பு. God's love. அது என் பலன் இல்ல, It's not my strength, என்னுடைய வல்லமை இல்ல, not my power. தேவனுடைய அன்பு. It's God's love. ஒரே ஒரு பல்லவியை நான் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த முதலாவது ஆண்டின் செய்திக்குள்ளாக, முதலாவது ஆராதனை செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் நம்மீது அன்பாய் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியாது, அந்த அன்பு இல்லைன்னா, ஆண்டவருடைய அன்பு இல்லைன்னா நான் ஒரு நாள் கூட நிலை நிற்க முடியாது. ஆகவே 2024க்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் மேல் அன்பாய் இருந்தார். 2025ற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் என் மீது அன்பாய் இருக்கிறார். இந்த ஒரு பழைய பாடல் நாம் இணைந்து, நல்ல தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடலாம், தெரியாதவர்கள் கரங்களை தட்டி என்னோட இணைந்து கொள்ளுங்கள். அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. சொல்லுமா, அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகி நான். மலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகி நான். அழைத்தே அன்பாலே என்னை அழைத்தீர் அன்பாலே, அழைத்தீர் அன்பாலே என்னை அழைத்தீர் அன்பாலே. அன்பே, கரங்களை தட்டி அன்பே அன்பே ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரிலன் அன்பேனையா. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரிலன் அன்பேனையா. ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ, ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ. அன்பே சொல்லுங்க, அன்பே அன்பே
நேரம் ஆனந்தமே. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமே. ஹல்லேலூயா. நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் மியூசிக் செய்த எல்லா அன்பு சகோதரர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Let's thank all the musicians who have helped us throughout the year. டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்காக நான் நன்றி செலுத்துகிறேன். For the translators. நிச்சயமாக பந்துஜன் பாஸ்டர் கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்னும் தேங்க்ஸ் பண்ணுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். I know Pastor Pandujan is going to thank more. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். Let's go to God's word. 6 வசனங்கள் வாக்குத்தத்த வசனமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have 6 verses as the promise word. ஒரு வசனம் கொடுத்தாலே 1 மணி நேரம் பேசலாம். We can speak 1 hour with just 1 verse. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு சின்ன ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். I want to start with a story. இப்படிதான் ஒரு சபையில போதகர் பிரசங்க ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வந்தார். There was a minister preaching at church. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை. But there was one problem. பிரசங்கத்தை ரொம்ப நேரம் பாஸ்டர் பண்ணுகிறார். He was speaking for a long time. ஆனா மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். But people were blessed. நல்ல சபை நன்றாய் வளர்ந்தது. It was a good church. 2 பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. But 2 people were having trouble. எல்லாம் நல்லா இருக்கு பாஸ்டர். Everything is good, ஆனா pastor. பாஸ்டர் வந்து ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்றாங்க. But when you preach for a very long சரி time. பாஸ்டர் இடத்துல போய் பேசுவோம். So they went and spoke to the pastor. பாஸ்டர் இடத்துல வந்தார்கள். They went to the pastor. பாஸ்டர் எல்லாம் நல்லா இருக்கு பாஸ்டர். They told him that everything was good. ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். But we have one request. கொஞ்சம் சீக்கிரமா பிரசங்கத்தை முடிவு பண்ணுங்க. Can you finish the sermon a நாங்க little bit வீட்டுக்கு quicker? போகணும். We need to go home. ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. There is a lot of traffic on போய் the way. தூங்கணும். We need to go back and மற்ற sleep வேலையை பார்க்கணும். and do our other works. பாஸ்டர் சொன்னார். And the pastor said, ரொம்ப சந்தோஷம்ப்பா. I'm very happy. நான் கண்டிப்பா பிரசங்கத்தை சீக்கிரமா முடிச்சிருவேன். I'll definitely finish the sermon quickly. ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. But just do one help. அடுத்த ஆராதனையில In the next service, நான் ஒருவேளை ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணேன்னா if I'm preaching for a very long மெதுவா time, கையை தூக்குங்க. slowly lift up your hand. நான் அதை பார்த்த உடனே பிரசங்கத்தை நிறுத்திடுவேன். Once I see that, I'll stop the அது sermon. அடுத்த நாள் கிறிஸ்மஸ் ஆராதனை. So the next Sunday was a Christmas கிறிஸ்மஸ் service. ஆராதனையில பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். So the pastor was preaching. இயேசுவானவர் அநேகரை நேசித்தார். He said Jesus loved இயேசு everybody. நம்மை நேசித்தார். Jesus loves us. ஆகவே பாலகனாய் பூமிக்கு வந்தார். So he came to earth as a baby. அதே போல நாமும் அநேகரை நேசிக்கணும். The same way we need to love others. நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி And he கொண்டிருந்தார். said we need to learn to give. இந்த வாட்சை பார்த்துட்டு இருந்தவங்க These people who are seeing their மெதுவா watch கையை தூக்குனாங்க. slowly raised their hands. பாஸ்டர் உடனே And the pastor immediately செக்ரட்டரி give to the poor. சபைக்கு கொடுக்கும்படியா To give to the 2 பேர் people. கையை உயர்த்தி 2 இருக்கிறாங்க. people have lifted up their hands to விடாதீங்க volunteer. பிடிச்சிருக்கோங்க. And he said don't leave them. செக்ரட்டரி ஓடி போய் And the secretary of the church ஆளுக்கு went $500 and he made them pay ரிசிப்ட் எடுத்து கையில $500. கொடுத்துட்டார். And he gave them a receipt. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி Before the next Sunday, அடுத்த வாரம் டாரி சர்வீஸ் there was a tarry service. பாஸ்டர் இடத்துல வந்தாங்க. And they came to the pastor. ஐயா நீங்க பிரசங்கத்தையும் முடிக்கல. And they said you didn't finish the sermon. $500 போச்சு. And our $500 is gone. இப்போ என்ன செய்யணும்? Now what do we do? நீங்க சீக்கிரமா பிரசங்கத்தை முடிக்க முடியுமா? Can you please make the sermon shorter? பாஸ்டர் சொன்னாங்க ரொம்ப சாரி பிரதர். And the pastor said I'm really sorry. நான் மறந்துட்டேன். I forgot about it. நீங்க இனிமே மெதுவா எழுந்திருச்சு நின்றுங்க. And he said this, now slowly you நீங்க stand up. மெதுவா So எழும்பி நின்னா போதும். if you stand up, நான் பிரசங்கத்தை I நிறுத்திடுவேன். know I need to finish. அன்றைக்கு டாரி சர்வீஸ்ல ஜெபத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். On that day this man was preaching about prayer. நல்ல ஜெபம் பண்ணணும். He said we need to pray well. அறை கதவை பூட்டி ஜெபம் We பண்ணணும். need to close our doors and மறைவில pray. ஜெபம் பண்ணணும்னு சொல்லி And கொண்டிருந்தார். he said we need to do it in 2 பேரும் secret. மெல்ல எந்திரிச்சாங்க. These 2 people slowly stood up. செக்ரட்டரி And he said secretary, 2 பேர் ஜெபம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. 2 people have volunteered to pray. அவங்கள பிரேயர் ரூம்ல கொண்டு அடைச்சிருங்க. And he said go and shut them in the prayer சாப்பாடு room. கொடுக்காதீங்க. Don't give them food தண்ணி கொடுக்காதீங்க. and no water. அவங்க ஜெபம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. They have surrendered to prayer. அவர்களை அப்படியே ஜெபறையில வச்சாச்சு. And they were sent to the prayer இப்போ room. புது ஆண்டு ஆராதனை வந்தது. Now it was the New Year service. இப்போ புது ஆண்டு ஆராதனைக்கு முன்பாக பாஸ்டர் இடத்துல வந்து திரும்பவும் கேட்டாங்க. Before the New Year service, they asked the pastor again. $500 போச்சு பரவாயில்ல. Our $500 was gone. 2-3 நாள் சாப்பாடு போச்சு பரவாயில்ல. And then the next time we lost இந்த food. புது வருஷத்துலயாவது ஐயா ஷார்ட்டா முடிப்பீங்களா? At least in the New Year, will you shorten your இப்போ messages? பாஸ்டர் சொன்னா ரொம்ப சாரி. And the pastor said, I'm நீங்க really முன்னாடி sorry. வந்து முழங்கால் போட்டுருங்க போதும்.
And he said, come forward and உங்களுக்கு kneel down. ஜெபம் பண்ற மாதிரி வந்து நான் பிரசங்கத்தை முடிச்சிடுறேன். I'll come down as if I'm going to pray for you and finish the புது sermon. வருட ஆராதனை நடந்தது. And the service was happening. வழக்கம் போல ரொம்ப டைம் ஆச்சு. As usual, it was getting இவங்க late. மெதுவா பயந்து என்ன நடக்க போதோ தெரியலையே. These people were so scared and slowly முதல் தடவை $500 போச்சு. the first term பரவாயில்லன்னு சொல்லி $500 is gone. தைரியமா வந்து முழங்காற்படியிட வந்தாங்க. But they slowly came forward and knelt அன்றைய down. நாளிலே ஊழியக்காரர் எதை குறித்து பேசினார்னா சபை வளரணும்னு சொல்லி பேசி கொண்டு இருந்தார். On that day he was speaking about growth இந்த in புது church. வருஷத்துல அநேக கிளை சபைகளை உருவாக்கணும். He was speaking that he wanted to start a அநேக branch ஊழியம் churches. செய்யணும்னு பிரசங்கம் பண்ணி கொண்டு Then இருந்தார். many have to start ரெண்டு ministry. பேரும் முழங்காற்படிட்டாங்க. Both of them knelt down. செக்ரட்டரி And he called the secretary again. ஊழியத்திற்கு ரெண்டு பேரும் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. Two people have உடனே surrendered for அனுப்பிருங்க ministry. அவங்கள. And he said send them for செக்ரட்டரி ministry. உடனே டிக்கெட் எடுத்து And the secretary took a கப்பல்ல ticket ஏத்தி and ported them to a ship ஏதோ ஒரு ஆப்பிரிக்கா நாட்டுல and sent them to an African கிளை country சபைக்கு அனுப்பிட்டாங்க. for a branch church. இன்னைக்கு வரைக்கும் அங்கதான் ஊழியம் செஞ்சிட்டு Till இருக்காங்க. today they are ministering there. இந்த சபையில நீங்க தைரியமா கையை உயர்த்தலாம், In this church you can boldly lift up your hands, எழும்பி நிக்கலாம், stand up, முன்பாக வந்து or முழங்காற்படியிடலாம். come forward and kneel down. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May the Lord bless us. உபாகமம் Deuteronomy 11வது அதிகாரம் chapter 11 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம். from verse 10 to 15 we read. நான் ரெண்டு வார்த்தைகளை மாத்திரம் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். I'm going to highlight two words. 11வது அதிகாரம் 10வது வசனத்தை கவனித்து பாருங்கள். In chapter 11 verse நீ 10, சுதந்தரிக்க போகிற தேசம். the land that you are going to possess. ஒருவேளை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் the land you are going to conquer. நீ சுதந்தரிக்க போகிற தேசம். The land that you're going to conquer. நீ ஒரு தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும். You need to conquer a நீ ஒரு land. ஜனத்தை சுதந்தரிக்க You வேண்டும். need to conquer a people. நீ ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க You need வேண்டும். to, need to receive a blessing. 15வது வசனம் Verse 15. கடைசி வார்த்தை. The last word. திருப்தி அடைவாய். You will be filled. நீ திருப்தி அடைவாய். You will be filled. நீ சுதந்தரித்தால் திருப்தி அடைவாய். If you possess it, you will be filled. If you conquer, you will be satisfied. நீ சுதந்தரித்தால் நீ திருப்தி அடைவாய். If you conquer, you will be satisfied. உபாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து வாசித்து பாருங்க. If we read from chapter 1 Deuteronomy, இந்த முதல் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போதெல்லாம், when we read from the chapter நீங்க 1, வாசிக்க ஆரம்பிக்கின்ற பொழுதெல்லாம் even when you start to read it, மோசேயின் மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்களை பேச ஆரம்பிக்கிறார். God speaks a lot of things to இந்த Moses. மோசே இஸ்ரவேலரோடு பேச ஆரம்பிக்கிறார். Moses speaks to the children of பேச Israel. ஆரம்பிக்கும் போது சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இதுதான். When he starts speaking, this is the word நீ he says. சுதந்தரிக்க வேண்டும். You need to conquer. நீ சுதந்தரிக்க You வேண்டும். need to conquer. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொன்ன வார்த்தைகள் அதுதான். Moses asked the children of Israel to conquer. 1வது அதிகாரம் 6வது வசனத்தை கவனித்து பாருங்க. When we read chapter 1 verse நீ 6, இந்த மலையின் அருகே தங்கி இருந்தது போதும். it's enough that you dwelt long in நீ this mountain. உட்கார்ந்திருந்தது போதும். It's enough that you sat நீ down there. படுத்து தூங்கியது போதும். It's enough you slept there. நீ சுதந்தரிக்க வேண்டிய நாட்கள் வருகிறது. It's time for you to conquer. நீ சுதந்தரிக்க வேண்டிய நேரத்தில் நீ உட்கார்ந்திருந்தது போதும். In the time of நீ conquering, you உடனே shouldn't sit down. சுதந்தரித்துக்கொள். You should go now. தொடர்ந்து அந்த வார்த்தையை தான் மோசேயின் மூலமாக ஆண்டவராகிய கர்த்தர் பேசினார். Continuously God keeps speaking this இரண்டாவது word. அதிகாரத்திற்குள்ளே வாருங்கள். When we read chapter மோசே 2, சொல்லுகிறார் சுதந்தரிக்கும்படியாக கடந்து சென்ற இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் Moses said the people who went to conquer, அநேக நாடுகளை சுற்றி கொண்டே வந்தார்கள். they were circling around many ரொம்ப nations. தாமதமானது. It was getting delayed. அது நேரத்தை எடுத்துக்கொண்டே It இருந்தது. was taking so much time. ஆண்டவர் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லுகிறார், In chapter 2 verse 3 he நீங்கள் says, இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும். it's enough that you were going round ரொம்ப around this டைம் ஆயிட்டு mountain. இஸ்ரவேல் ஜனங்களே, It's getting late. போதும் நீங்க சுற்றி திரிந்தது. Enough of you wandering. சீக்கிரமாய் நீங்கள் சுதந்தரித்துக் You கொள்ளுங்கள். need to go and conquer நான் உங்க quickly. முன்பாக தான் தேசத்தை திறந்து வைத்திருக்கிறேன். I have opened this land before you. நான் இந்த 10 அதிகாரங்களில் இருக்கிற அத்தனை வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். If we read all the words in the 10 திரும்ப chapters, திரும்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். this word keeps repeating. மோசேயின் மூலமாக சொல்லுகிற வார்த்தை இதுதான். Through the servant of நீ God Moses, சுதந்தரித்துக்கொள். God says you நீ will conquer. சுதந்தரித்துக்கொள். You need to நீ conquer. சுதந்தரித்துக்கொள். It's time to conquer. அதோடு இணைந்து இன்னொரு வார்த்தை கொடுக்கிறார். Along with that, God is giving நீ another word. சுதந்தரிக்க வேண்டும் என்றால், If you need to நீ ஒரு conquer the land, காரியத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் if you need to என்றால், get victory in இந்த something, தேசத்தை உனக்கு சொந்தமாய் மாற்றிக்கொள்ள if வேண்டும் you need to என்றால், possess this land, என் வார்த்தைக்கு செவி கொடு. obey my word. அவ்வளவுதான். ரெண்டு தான் இந்த உபாகமம் புஸ்தகத்தினுடைய முழு சாராம்சம். These are the two main என் concepts of this வார்த்தைக்கு book. செவி கொடு. Hear my word. எனக்கு கீழ்ப்படிந்திரு. Obey my என் commands. சொல்படியே நீ நடந்துக்கோ. Listen to என் me. கட்டளைகள்
கட்டளைகளை கைக்கொள்ளு. Follow my மோசே commands. சொல்லுகிறதை கவனமாய் கேளு. Listen carefully to Moses. ஊழியக்காரனுடைய வார்த்தைகளுக்கு செவிகொடு. Listen to the words of the தேவனை minister தேடு, and seek நீ God சுதந்தரித்துக் கொள். and conquer the அதுதான் land. இந்த வாக்குத்தத்த வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. This is what there's a context of this verse. 11வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. Chapter 11 verse 13 says, எல்லாவற்றுக்கும் நீ கீழ்ப்படிந்து கொள். if you obey all my commandments, நீ முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்ந்து நீ எனக்கு கீழ்ப்படிந்து கொள். love and serve God with all your heart, mind and உன்னை நான் soul, பெருக பண்ணுவேன். and I will increase உன்னை you நான் ஆசீர்வதிப்பேன். and I will bless you. முடிந்த அந்த உபாகமம் முழுவதையும் நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. It's possible if we read ஒரு the whole தேவனுடைய book. ஊழியக்காரர் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்கிறார் என்றால், The servant of God gives a word. சபையில ஒரு வாக்குத்தத்த வார்த்தை வருகிறது When என்றால், we receive a அதை promise in the church, பெற்றுக்கொள்ளுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? do you know the responsibility அந்த of the one புத்தகம் receiving it? முழுவதையும் நீங்க வாசிக்கணும். We need to read the whole book. நீங்க புத்தகம் முழுவதையும் வாசிக்கணும். When you read the whole நான் book, முதல் 10 அதிகாரங்களை நான் நேற்றே வாசித்தபடினால் நான் தைரியமாய் சொல்லுகிறேன். I've already read the first 10 அப்படி chapters. வாசிக்காம, Without reading that, நீங்க வாசிக்காம, without you reading that, புத்தகம் முழுவதையும் வாசிக்காம, without reading the whole ஒரே book, ஒரு வசனத்திலிருந்து, if you take just ஒரு one 2-3 verse, வசனத்திலிருந்து or maybe from 2 or 3 ஆசீர்வாதத்தை verses, பெற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லவே முடியாது. you cannot say you will receive the தியானம் word. பண்ணுங்க. We need to ஒரு meditate. வாக்குத்தத்த வார்த்தை என்பது A promise ஒரு word டோக்கன் போலதான். is like a token. ஒரு டோக்கன், ஒரு ஃபுட் கவுண்டருக்கு ஒரு டோக்கன். It's like a token to a food You have counter. received a food token. இப்போ ஒரு டோக்கன் கிடைச்சிருக்கிறது. Once you have the token, நான் டோக்கனை வாங்கிக்கிட்டேன். I've received it. பிரியாணிக்கான டோக்கன் இருக்கிறது. It's a token for குலாப் biryani. ஜாமுனுக்கான டோக்கன் இருக்கிறது. It has gulab jamun எல்லாம் included. இருக்கிற எனக்கு சந்தோஷம். I have everything and I'm ஆனா நான் happy. உள்ளேயே போகல. But I am not ஃபுட் entering into கவுண்டருக்குள்ளே போகல. I have not gone into என்ன food court. இருக்குன்னு பார்க்கல. I didn't see what's திறந்து there. பார்க்கல. I didn't even open வாசித்து it. பார்க்கல. I didn't read it. அதை வாசித்து பார்க்கலன்னா I didn't keep reading it again and வாக்குத்தத்த again. வார்த்தையில பிரயோஜனம் இல்லை. There is no use in the promise. ஆகவே உபாகமம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும்படிய அன்போடு நான் கேட்கிறேன். So we need to read the whole book of ஒரு Deuteronomy. மணி நேரத்துக்கு மேல எடுக்காது. It wouldn't take more than an hour. ஒருவேளை 2 மணி நேரம் எடுக்கலாம். Maybe 2 அது hours. ஒரே நாள்ல வாசித்து முடிக்கலாம். But it's possible to finish in a ஆண்டவருடைய day. வார்த்தைக்கு செவி கொடுங்க. We need to hear the word of நீங்கள் the Lord. சுதந்தரிப்பீர்கள். We will நீங்கள் conquer. சுதந்தரித்து Once we conquer, திருப்தியாய் we இருப்பீர்கள். will be ஒருவேளை satisfied. அந்த கடைசி வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. The last word is very நான் ரொம்ப fascinating. விரும்புகிற ஒரு வார்த்தை. It's my favorite word. ஆண்டவரே நான் திருப்தியா இருக்கணும் அப்பா. God, I want to be fully என் satisfied. வாழ்க்கை ரொம்ப திருப்தியா இருக்கணும் ஆண்டவரே. My life needs to be என் fully காரியங்கள் fulfilled. எல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்கணும் All ஆண்டவரே. the things I do, I should be நான் satisfied. எல்லாவற்றிலும் திருப்தியா I இருக்கணும். need to be satisfied in ஆண்டவர் everything. சொல்லுகிறார், And God is நீ saying, சுதந்தரித்தால் திருப்தி அடைவாய். once you conquer, you நீ will be சுதந்தரித்துக் satisfied. கொள். Conquer. நீ சுதந்தரித்துக் கொள். Go and conquer. ரொம்ப சுருக்கமா 3 காரியங்களை நான் வைக்கிறேன். You're going to know 3 things. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். Let's listen. இதுல வந்திருக்கிற சுதந்தரித்துக் கொள் என்கின்ற வார்த்தை, The word conquer, உபாகமத்துல வந்திருக்கிற சுதந்தரித்துக் கொள் என்கின்ற வார்த்தை, the word conquer from the book of ஆண்டவர் Deuteronomy, கொடுக்கிற ஒரு ரெக்வெஸ்ட் கிடையாது. it's not a request from the ஆண்டவர் Lord. கொடுக்கிற ஒரு ஆப்ஷன் கிடையாது. It's not an option from the Lord. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பிரிவிலேஜ் கிடையாது. It's not a privilege from the அது ஒரு Lord. கமாண்ட்மென்ட். It's a command. அது ஒரு கமாண்ட்மென்ட். It's a command from the இஸ்ரவேல் Lord. ஜனங்களை நேசித்தார். He loved the children of Israel. ஆபிரகாமை அழைத்தார். He called Abraham. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், And he promised நான் Abraham, உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ. go to the land I show you. அந்த தேசத்துல உன்னை I will ஆசீர்வதிப்பேன். bless you in that land. அது ரெக்வெஸ்ட் இல்லைங்க. That was not a request. ஆபிரகாமுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்கல. God didn't request anything from Abraham. ஆபிரகாமுக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுக்கல. God didn't give a privilege to Abraham. ஆபிரகாமுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கல. God didn't give an option to லோத் அதை ஒரு Abraham. சாய்ஸாய் மாற்றினார். Lot had an option. நான் இப்படி போலாமா அப்படி போலாமான்னு சாய்ஸாய் மாற்றினார். He had an option to go this way or that way. ஆபிரகாம் அப்படி மாற்றவில்லை. But Abraham didn't change அது ஒரு anything. கமாண்ட்மென்ட். He received the அது commandment. ஆண்டவருடைய கட்டளை. It's a command அந்த from the Lord. கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தான் ஆக And he வேண்டும். obeyed the command. ஆபிரகாம் தேசத்தை விட்டு புறப்பட்டு And he போனார். left his father's அநேக country. பிரச்சனைகள் வந்தது. Faced a lot of his அநேக trouble. நெருக்கங்கள் வந்தது. He had a lot of problems on the way. அநேக பாடுகள் வந்தது. He had to endure suffering. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களே The same way the children of ஒரு Israel. அடிமைத்தனத்திலே கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். God saw them in the slavery. மோசே என்கிற தேவனுடைய மனுஷன் அனுப்பினார். He raised up Moses. ஆரோன் என்கிற தேவ மனுஷனை அனுப்பினார். He sent Aaron அநேக கட்டளைகளை கொடுத்தார். and gave them a lot of commandments அநேக உடன்படிக்கைகளை செய்தார். and made so many covenants. அதுல வருகிற ஒரு கட்டளை தான் நீ சுதந்தரித்துக் கொள். One of those covenants is ஒருவேளை இஸ்ரவேல் conquering. ஜனங்கள் ரொம்ப நினைத்திருக்கலாம். The children of Israel might நம்ம have 2 thought. வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம். We read 2 அவர்கள் verses. ஒரு இடத்துல தங்கினார்கள். They were in one place. இந்த இடம் ரொம்ப நல்லா They இருக்கிறது. felt the place was ஒருவேளை good. இது எனக்கு நல்ல ஆச்சரியமான இடம்
இடம் போல They இருக்கிறது, thought maybe this is a good place. இந்த இடம் எனக்கு போதுமே, Why don't we dwell நான் in it? இன்னும் தூரமாய் நடக்க Why வேண்டுமா, should I walk நான் further? இன்னொரு தேசத்திற்கு போக வேண்டுமா, Why should I go to another country? ஏன் நான் எகிப்தை விட்டு இவ்வளவு தூரம் நான் கடந்து வர வேண்டும், Why did I come so far இப்போ from இருக்கிற Asia? இடமே நன்றா இருக்கிறது. It's not the place that we are in ஆண்டவர் better. சொல்லுகிறார், நீ தங்கி இருந்தது போதும், God is saying it's நீ enough. உட்கார்ந்து இருந்தது போதும், It's enough you were நீ sitting down. கான்குவர் பண்ண வேண்டிய அநேக காரியங்கள் இன்னும் இருக்கிறது, There are so many things you நீ need to go and ஜெயிக்க வேண்டிய conquer. காரியங்கள் இன்னும் அநேகம் There இருக்கிறது, are things you need to நீ overcome. போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் There இருக்கிறது. are things you need to fight நீ for. சுதந்திரிக்கும்படியா நான் உன்னை I've அழைத்திருக்கிறேன். called you to conquer. நான் உனக்கு ஆப்ஷன் வைக்கல, I'm not giving you an option. ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமான்னு ஆப்ஷன் வைக்கல, I'm not asking if you உன்னை need a திருப்தி blessing or அடைய not. செய்ய வேண்டுமான்னு ஆப்ஷன் வைக்கவில்லை, I'm not giving you a question, நான் கமாண்ட்மெண்டாக but I'm வைக்கிறேன். commanding you. மீண்டுமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், Again, God நீ is saying, சுற்றி திரிந்தது போதும், it's enough that you roamed சுற்றி around. திரிந்தது போதும். It's enough இந்த wandering. ரெண்டு வார்த்தைகள் எனக்குள்ளே ஆழமாய் பேசினது. These words spoke to me சுற்றி திரிகிற deeply. போது எவ்வளவு நாட்கள் வீணாகும், How many days were wasted in எவ்வளவு wandering? சரீரத்திலே உழைப்பு வீணாகும், How much tiredness to the body? எவ்வளவு ஆகாரம் வீணாகும், How much food is wasted? எவ்வளவு பணம் வேஸ்ட் How ஆகும், much money? எவ்வளவு காரியங்கள் நஷ்டமாகி கொண்டே A lot of இருக்கும். things would have gone in ஆவிக்குரிய loss. வாழ்க்கையில சில நேரங்களிலே, In our spiritual life, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில in the நேரங்களிலே life of the children of நான் God, இன்னும் சுதந்திரிக்க வேண்டும், I need to நான் conquer. முழுவதுமாய் கான்கர் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு பதிலாக Instead of fully ஒரு இடத்துல conquering, செட்டில் ஆகி விடுகிறோம். we stagnate in the ஆண்டவரே இது place. நன்றா இருக்கப்பா, And we say, this is better, இதுவே Lord. நன்றா இருக்கப்பா, This is enough, இந்த Lord. ஜெபமே நன்றா இருக்கு ஆண்டவரே, prayer is enough. இந்த ஊழியமே எனக்கு நன்றா இருக்கு, This ministry is இது enough. போதும் என்று சொல்லி And விடுகிறோம். we say, this is இந்த enough. ஆசீர்வாதம் எனக்கு போதும்னு We சொல்லி say, this விடுகிறோம். blessing is enough. அநேக ஆவிக்குரிய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு தெரியுமா, And do you know how the சுற்றி spiritual சுற்றி situations? சுற்றி வருகிற சூழ்நிலை போல We keep circling வந்த around the same இடத்திற்கே திரும்ப mountain. வருகிறோம், We come back to the same பெற்றுக்கொண்ட place. இடத்திற்கே திரும்ப வருகிறோம், We come back to the place we மீண்டுமாய் started. இழந்து போகிறோம், And then we lose மீண்டுமாய் போராடுகிறோம், Again we fight. பெற்றுக்கொள்ளுகிறோம், And receive. மீண்டுமாய் இழந்து போகிறோம். But we lose it எத்தனை again. முறை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நேரம் விரயமாகிறது, How many times the time is wasted? எவ்வளவு நாட்கள் வீணாகிறது. How many days are என் wasted? உள்ளத்துல வருகிற காரியம் ஒன்றே The ஒன்றுதான், only thing in my heart, ஸ்டீஃபன், யூ ஆர் ஆன் எ லாஸ்ட் லேப், நீ ஒரு கடைசி நிமிஷத்துல ஓடிக்கொண்டிருக்கிறாய். we are running on a last lap. யூ ஆர் ஆன் an எக்ஸ்ட்ரா டைம், நீ எக்ஸ்ட்ரா டைம்ல இருக்கிற. ஃபுட்பால் மேட்சை கவனித்து பாருங்க, When we watch football match, மேட்ச் டிராவ் ஆயிட்டுனா if the match is on ஒரு draw, 5 நிமிஷமா 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. they give 5 to 15 minutes we are extra. on extra time, We are on extra time. we are on extra time. நான் எக்ஸ்ட்ரா டைம்ல இருக்கிறேன். I am on extra நான் time. இனி சுற்றி கொண்டு காலத்தை வீணாக்க முடியாது, I cannot wander and waste என் time. ஊழியத்துல நேரத்தை வீணாக்க முடியாது, I cannot waste time in என் the குடும்பத்துல ministry. நேரத்தை வீணாக்க I முடியாது. cannot waste நீங்க time இதை in my எதற்கு family. வேண்டுமானாலும் அப்ளை You பண்ணிக்கொள்ளுங்க. can apply it to என் anything. குடும்ப we need. வாழ்க்கையில நான் நேரத்தை வீணாக்க முடியாது, நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகமா இருக்கிறது. In my family life, I cannot waste time because there are a lot of things to be done. தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இந்த வாக்கை கொடுத்தார், God gave this word to the prophet. நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். எத்தனை பேர் நம்புறீங்க? The distance you need to travel is எத்தனை பேர் far. இந்த ஆண்டுல விசுவாசிக்கிறீங்க? How many of you நான் believe? அநேக காரியங்களை கான்கர் பண்ண I வேண்டும். have to conquer so ஒருவேளை many things. 2024 அனுபவம் Maybe in 2024, உட்கார்ந்திருந்த அனுபவத்தை போல it இருக்கலாம். must have felt like a sitting down. ஒருவேளை அது வீணாக காலங்கள் வீணான ஒரு அனுபவத்தை போல இருக்கலாம். It might be experience of wasting time. பாருங்க, ஒரு நல்ல அடர்ந்த காட்டு பகுதியில Let's say in a very dense forest, ஒரு நல்ல ஒரு அருவி இருந்தது. there was a huge falls. நல்ல ஒரு அருவி தூர உயரமான மலையிலிருந்து அது விழுந்து கொண்டே இருந்தது. The waterfalls was from a very high cliff. வருஷம் முழுவதும் அதுல தண்ணீர் வற்றவே வற்றாது. The water never dried up in that அவ்வளவு falls. அழகான அருவி. It was a beautiful falls. சுற்றிலும் மலைகள், There were so many mountains அடர்ந்த around. காடு. It was a dense forest. ஆனா இந்த அருவி நாள் செல்ல செல்ல ரொம்ப சோர்வடைந்து விட்டது. But as days went by, the falls went tired. நான் தினமும் விழுந்து கொண்டே இருக்கிறேன். It said, I am falling daily. நான் தினமும் விழுந்து கொண்டு I'm இருக்கிறேன். falling daily. எவ்வளவு தூரமா உயரமான இடத்துல நான் விழுந்து கொண்டு இருக்கிறேன். I am falling from a very high place. என் உடம்பெல்லாம் வலிக்குது, My body is in pain. எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. I feel very ஆனா tired. யாருமே என்ன பார்க்க வரவில்லை. No one is coming to see me. யாரும் என்ன ஒரு போட்டோ கூட எடுக்கவில்லை. No one is even clicking a picture. யாருமே என் அருவியில குளிக்கிறதற்கு வரல. No one comes to swim in அப்படியே the ரொம்ப river. சோர்ந்து போனது. And it felt very sad. அப்படி சோர்ந்து போனபடினால Because it went weary. அதனுடைய முகம் மாறினது.
its face உடனே changed. பக்கத்துல இருந்த ஒரு பாறை அதோடு பேச ஆரம்பித்தது. And a rock that was nearby started நீ speaking ஏன் to it. சோர்வா இருக்கிற? Why are you நீ tired? ஏன் சோர்ந்து போய் Why are இருக்கிற? you weary? இப்ப அந்த அருவி சொல்லுச்சு, Now the falls நான் said, தினமும் விழுந்து I'm கொண்டிருக்கிறேன், falling every day. தினமும் விழுந்து கொண்டிருக்கிறேன். Every day I'm doing the same ஒருத்தர் thing. கூட என்ன கவனிக்கலையே, Nobody notices me. ஒருத்தர் கூட என்ன தேடி வரலையே. Nobody has come நான் searching for இவ்வளவு me. அழகா இருந்த என்ன What's பிரயோஜனம்? the use of me being நான் so யாருக்குமே beautiful? பிரயோஜனப்படலையே. I'm not useful for அப்ப அந்த anyone. அருவி ஒரு வார்த்தை சொல்லுச்சு, And then the rock said, ஒரு காரியத்தை செய். and it said, do நீ one thing. ஓடி வரும்போது When you are running, அநேக மூலிகை மருந்து பொருட்களை எல்லாம் நீ கொண்டு வா. bring a lot of herbal things. நல்ல பிரயோஜனமான பொருட்களை எல்லாம் நீ கொண்டு வா. Bring useful things along with you in the ஒருவேளை waters. இன்னைக்கு யாரும் வராம இருக்கலாம், Maybe today no one is there. சீக்கிரத்துல உன்னுடைய காரியங்கள் மாறும். But soon everything will அந்த change. வார்த்தையை கேட்டு It heard the word. நல்ல வாசனை திரவியங்கள், Started bringing வாசனை மரங்கள், fragrant trees, வாசனை மூலிகைகள், fragrant herbs. மருந்து மூலிகைகள் எல்லாம் தன்னோடு அது சேர்த்து And கொண்டது. started adding medicine herbs to it. இதுவரைக்கும் அது சும்மா ஓடிக்கொண்டிருந்தது. So far it was running plainly. இப்போ நல்ல திரவியங்களை எல்லாம் அது சேர்த்து கொண்டு அருவி விழ ஆரம்பித்தது. Now it had all the fragrant and the herbal. அதுல நறுமணம் வீச plants. ஆரம்பித்தது. There was beautiful fragrance. இப்ப அந்த நறுமணம் அப்படியே சுற்றி பரவ The ஆரம்பித்தது. fragrance started to spread around. ஒவ்வொருவராய் அந்த நறுமணத்தை முகர்ந்து வர ஆரம்பித்தார்கள். People started coming one by one. பக்கத்துல வரும்போதே அவர்களுக்கு நல்ல ஒரு சுகம் கிடைக்க When ஆரம்பித்தது. they came near, they started to அநேகர் heal. வர ஆரம்பித்தார்கள். So many people started ஒருவேளை coming. இந்த 2024 வரைக்கும் Maybe until நான் சும்மா 2024, ஓடிக்கொண்டிருக்கிறேன், I'm running in ஒருவேளை vain. பிரயோஜனம் இல்லாம I'm ஓடிக்கொண்டிருக்கிறேன், running in vain. அநேக காரியங்களை செஞ்சும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன். I've done so many things, but there's no fruit. 2025 But in நான் 2025, பிரயோஜனப்பட வேண்டும். I need to become என்னிலே useful. சுகந்த திரவியங்கள், என்னிலே Fragrant வாசனை medicine, திரவியங்கள், fragrant herbs, என்னிலே சுகமளிக்கின்ற காரியங்கள், medicinal herbs, என்னிலே ஆண்டவருடைய கிரியைகள் works of God in me. நான் சுதந்தரிக்க போகிறேன் என்பது I'm going to conquer. கர்த்தர் எனக்கு கொடுத்த கட்டளை. That is a command I received அநேக from the Lord. நேரங்களில் அது ஒரு ஆப்ஷனா நினைத்துக் We கொள்ளுகிறோம். might think it's an option. Your blessing is not an option. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு ஆப்ஷன் கிடையாது. Your blessing is not an option. நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு சாய்ஸ் கிடையாது. Your blessing is not a choice. அது ஒரு பிரிவிலேஜ் கிடையாது. The blessing is not a privilege. நம்ம நினைத்துக் கொள்கிறோம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிற ஒரு பிரிவிலேஜ் என்று சொல்லி. We think the blessing of the Lord is a அது ஒரு privilege. கமாண்ட்மென்ட். But it's a commandment. அது ஒரு கமாண்ட்மென்ட். It's a commandment. இந்த ஆண்டில் அதற்காய் ஜெபம் பண்ண போகிறோம். This year we are going to pray for ஆண்டவரை it. நான் சுதந்தரிக்க வேண்டும். Lord, I need to conquer. இரண்டாவதாக Secondly, இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரிக்க வேண்டும் என்பதற்காக for the children of Israel to conquer, ஒரு விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டது. they had to pay a price. சும்மா சுதந்தரிக்கல. They couldn't conquer just like that. மோசேயினுடைய ஆரம்ப வாழ்க்கை கவனித்து பாருங்க. Let's look at the நம்ம starting years of ஏற்கனவே Moses. தியானம் பண்ணி இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறேன். I hope we have meditated on this already. மோசேயினுடைய பிரயாணத்தை கவனித்து பாருங்க. When we read about the journey ஒரு of கட்டத்துல Moses, எல்லா நம்பிக்கையும் இழந்து at one point he lost all hope. என்ன செய்ய போகிறோம் என்பதை அறியாம And he didn't know what he was ஒரு going to do. தண்ணீர் துறவண்டையில கிணற்றண்டையில வந்து உட்கார்ந்தா. And he sat next to a well. எல்லா இடங்களுக்கும் போய் பார்த்தாச்சு. He had run to every other place. அரண்மனைக்கு போய் பார்த்தாச்சு. Went to the palace. இன்னொரு இடத்திற்கு போயாச்சு. Went to some other place. ஜனங்களிடத்துல போயாச்சு. Went to the people. இனி என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. Now I don't know what's going to happen to ஆண்டவர் my life. அழைத்தார். And then God கர்த்தர் called மோசே him. அழைத்தார். God called Moses. மோசே அதற்கு ஒரு விலைக்கிரயம் கொடுத்திருந்தார். Moses had to pay a price. மோசேயினுடைய வாழ்க்கை முழுவதும் இஸ்ரவேலருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது. His whole life was surrendered for the children of ஆரோனை Israel. கொடுத்தார் அவருக்கு உதவியாக. He sent Aaron to help him. மோசேயும் ஆரோனும் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் போராட ஆரம்பித்தார்கள். Moses and Aaron started fighting for the children மெதுவா of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை கன்வின்ஸ் பண்ண They ஆரம்பித்தார்கள். started convincing the people. ஒருவேளை அடிமைத்தனம் கடுமையா இருந்தாலும் Even though the slavery was அந்த hard, அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வருவதற்கான ஒரு மனம் இல்லாமல் இருந்தார்கள். they never had the heart to break from the கொஞ்சம் slavery. கொஞ்சமாய் மோசேயும் ஆரோனையும் கர்த்தர் பயன்படுத்தினார். Slowly God used Moses and ஒரு Aaron. நாள் வந்தது. One day came. பஸ்கா பலி செலுத்தினார்கள். It was the day of பஸ்கா Passover. ஆடு அடிக்கப்பட்டது. The Passover lamb was அந்த ஆடு sacrificed. அடிக்கப்பட்டது நிமித்தமாக Because of that இஸ்ரவேல் sacrifice, ஜனங்கள் பிழைத்துக் கொண்டார்கள். the children of Israel were அவருடைய saved. வாசல் கதவுகளில் அந்த இரத்தம் சிந்தப்பட்ட இரத்தம் தெளிக்கப்பட்டது. The blood was on the அந்த doorposts. இரத்தம் அடையாளமாய் மாறி
மாறினது. that became a sign. இவர்கள் தேவனுடைய ஜனங்கள், These people belong to இவர்கள் the Lord. இஸ்ரவேலர்கள், These are இவர்களுக்கு என்று Israelites. ஒரு தெய்வம் உண்டு. They have a God. இவர்களை தொட முடியாது. We cannot touch them. வாதை இவர்களை கூடாரத்தை அணுகாது. The disease will not touch their இவர்களுக்கு house. பொல்லாப்பு செய்ய முடியாது. Violence cannot be done பஸ்கா to them. பலி அவர்களுக்கு விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட்டது. Because the Passover lamb was sacrificed அப்படி for them. விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட்டபடினாலே Because of that அவர்கள் sacrifice, பிழைத்துக் கொண்டார்கள். they were saved. அவர்கள் பிழைத்துக் They கொண்டார்கள். were saved. நான் சுதந்திரிக்கணுமே, I need to conquer. நாம சுதந்திரிக்கணுமே, We need to என் conquer. காரியங்களை சுதந்திரிக்கணுமே. How do I conquer ஏசாயா my things? 54 அந்த அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 53 54 2 அதிகாரத்தில் இருக்கிற காரியங்களை சொல்லுகிறேன். Isaiah 53:54 says, சும்மா சுதந்திரின் ஆண்டவர் சொல்லவில்லை. God is not saying in நீ conquer சும்மா just போய் like கான்கோர் that. பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விடவில்லை. He's not sending us ஒரு just like விலைக்கிரயத்தை கொடுத்தார். He gave us a sacrifice. அதுதான் அடையாளம். That is the sign. ஆண்டவரே, நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? Lord, how am I going to எப்படி conquer? என் பிரச்சனைகளை சுதந்திரிக்க முடியும்? How am I going to conquer எப்படி my நான் troubles? பரலோகத்தின் நிச்சயத்தை சுதந்திரிக்க முடியும்? How will I conquer the உனக்கு நான் inheritance of heaven? விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறேன். Because I have sacrificed 53வது அதிகாரத்தை கவனித்து பாருங்க. Chapter 53 இயேசுவானவரை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்கதரிசன வார்த்தைகள். It's about the prophecy about அவர் Jesus. அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். 3வது வசனத்தின்படி According to verse 3, he was 3வது despised. வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். Let's read verse 3. 4வது வசனம் சொல்லுகிறது, The verse 4 says, இயேசுவானவர் பாடுகளை சுமந்து கொண்டார். He had borne our griefs. நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். He carried our sorrows. ஆனா நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். He was smitten அவர் for our அடிக்கப்பட்டார். sins. He was afflicted. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. He was bruised for our iniquities. அவர் நமக்காய் விலைக்கிரயம் சிந்தினார். He paid the price for இரத்தத்தை us. சிந்தினார். He shed his blood. சொல்லுங்களேன், இரத்தத்தை சிந்தினார். He shed his அந்த blood. 53வது அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்க. If we read the whole of chapter 10வது வசனம் 53, சொல்லுகிறது, verse 10 says, அவர் நொறுக்கப்பட்டார். he was அவர் broken. பாடுகளை சகித்தார். He had to. குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டார். He was the offering for sin. ஆனாலும் அது தேவனுடைய திட்டம். But that was God's அது plan. தேவனுடைய சித்தம். It was God's will. ஆனா எனக்கு சுதந்திரிக்க மனதில்லையே. But I don't have the heart to conquer. ஜெயத்தை பெற்றுக்கொள்ள மனதில்லையே. I don't have the heart to get the இன்னும் நான் victory. முன்னாடி செல்ல மனம் இல்லையே. I don't have the heart to move ஆனாலும் forward. கர்த்தர் விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். But still God has sacrificed for me. உட்கார்ந்திருப்பதற்காக அல்ல, It's not to sit ஒரே down. இடத்துல இருப்பதற்காக It's அல்ல, not to stay in the same சுற்றி place. சுற்றி வருவதற்காக அல்ல, Not to circle the ஆவிக்குரிய mountain. வாழ்க்கையில நேரங்கள் வீணாவதற்காக அல்ல, Not for time to be wasted in குடும்பத்தின் spiritual life காரியங்களிலே வீணாவதற்காக அல்ல, or in the family life. ஜெயத்தை It பெற்றுக்கொள்வதற்காக. is for us to get the victory. பாருங்க, அவர் ஆத்தும வருத்தத்தின் 11வது வசனத்தை மாத்திரம் வாசித்து பாருங்க. அது நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையோட சேர்ந்த ஒரு வார்த்தை. 11வது வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். He shall see the labor of his soul and be satisfied. வாக்குத்தத்த வசனம் சொன்னது, The promise word says, நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். you will eat and be satisfied. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. If we look at this, ஒரு தாயாருக்கு எப்போ திருப்தி வரும் தெரியுமா? when will a mother be satisfied? பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டாதான் அம்மாவுக்கு திருப்தி வரும். Only if the children are well fed, the mother will be நீங்க satisfied. சாப்பிடாம இருந்து பாருங்க, அம்மாக்கு திருப்தி வராது. If you don't eat your food, your mother will not be எவ்வளவு satisfied. டாலர்ஸ் அம்மாக்கு அப்பாக்கு கொடுத்தாலும் சரி, How much ever money we give them எவ்வளவு நேரம் அவங்க கூட இருந்தாலும் சரி, or time, அம்மான்னா நல்லா சாப்பிடணும் பிள்ளைங்க. mom will always be நல்லா satisfied with சாப்பிட்டு food. திருப்தி அடைய வேண்டும். Only if they are satisfied with food, they will be பாருங்க, நல்லா satisfied. சாப்பிட்டு திருப்தி அடைந்த போது அம்மாவுடைய இருதயம் திருப்தி ஆகிறது. That's the heart of a mother. அதே போல நான் சுதந்திரிக்கிறேன், In the same way, I am conquering. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறேன், I'm getting blessings. நான் ரட்சிக்கப்படுகிறேன், I am saved. ஆவியிலே நடத்தப்படுகிறேன், I'm led by the Spirit. ஆவியின் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகிறேன், I receive the. தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் I கொள்ளுகிறேன், hold on to the word of the நான் Lord. தேவனுடைய பிள்ளையாய் எழும்புகிறேன். I am a child of God. அது அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலன். That is that is the fruit of his labor. இதற்கு தான் இரத்தத்தை சிந்தினார். That is why he shed his இதற்கு blood. தான் அவர் அடிக்கப்பட்டார். That is why he was இதை பார்த்து broken. தான் திருப்தி அடைவார். That is what he is satisfied எத்தனை with. பேர் சபைக்கு வர்றாங்கங்கறத பார்த்து திருப்தி அடைய போவதில்லை. It's not about the count of people coming to எவ்வளவு church. கூட்டம் வருகிறதுன்னு பார்த்து திருப்தி அடைய It's போவதில்லை. never about the crowd. எத்தனை யூடியூப் ரிலீஸ்னு பார்த்து திருப்தி அடைய போவதில்லை. It's not about the videos we release in YouTube. என்ன காரியத்தை செஞ்சாலும் திருப்தி அடைய போவதில்லை. Nothing else will satisfy God. ஆண்டவருடைய பிள்ளையாய் வளரும் போது, When we
we grow as children of நான் God, கான்குவர் பண்ணும்போது, when we go and conquer, சத்துருவை ஜெயிக்கும்போது, when we overcome the enemy, போராட்டத்தை we ஜெயிக்கும்போது, overcome the problems. கர்த்தர் சொல்லுவார், மகனே இதற்கு தான் நான் இரத்தத்தை சிந்தினேன். God says, this is why I shed my மகளே blood. இதற்தான் நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்த்து This is what I'm கொண்டிருந்தேன். expecting from you. சாதாரண காரியத்துல நீ இருக்கிறத நான் எதிர்பார்க்கவில்லை. I'm not expecting to be in ordinary life. கர்த்தர் என்னை திருப்திப்படுத்துகிறார். God satisfies me, நான் அவரை and திருப்திப்படுத்துகிறேன். I satisfy him. நான் அவரை I need to திருப்திப்படுத்துகிறேன். satisfy him. பேதுரு பின்வாங்கி போனார். Peter backslided, மீண்டுமாய் மீன் பிடிக்க போனார். and he went back to fishing. அவர் மீன் பிடிக்க போனது மாத்திரமல்ல, Not only he went back நான் on his மீன் own, பிடிக்க போகிறேன் என்று சொல்லி கூட இருந்தவர்களையும் அழைத்து கொண்டு போய்விட்டார். he took everyone who was with him along with him. பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. How bad that would have been. ஆரம்பித்த இடத்திலேயே திரும்ப வந்து பேதுரு நின்னார். They came back to the place where they started. ஆண்டவர் பேதுருவை சந்தித்தார். God met Peter. என்னை நேசிக்கிறாயா? He asked Peter, do you love me? இவைகள் எல்லாவற்றிலும் என்னை நேசிக்கிறாயா? He asked, in all of this, do you love me? எல்லாவற்றிலும் நேசிக்கிறேன். He said, yes, Lord, I பேதுரு love ஒப்பு you. கொடுத்தான். Peter submitted. பேதுரு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். Peter surrendered his life. பேதுருவின் மூலமாய் ஊழியம் நடைபெற்றது. Through Peter, the ministry அநேகர் had started. ரட்சிக்கப்பட்டார்கள். Many were saved. அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே In the book of Acts of Apostles, அப்போஸ்தலருடைய ஊழியத்தை ஆரம்பிச்சு வச்சதே பேதுருதான். Peter was the one who started the ministry of அப்போஸ்தல ஊழியம் apostles. பேதுருவால் ஆரம்பிக்கப்பட்டது. Peter started the நான் ministry. மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்ன பேதுரு The same Peter who said, I'm going fishing. அப்போஸ்தல ஊழியத்தை ஆரம்பித்தார். He started the apostolic அவர் ministry. ஆரம்பித்த ஊழியத்துல ஏதோ ஒரு சின்ன பங்கை நீங்களும் நானும் செய்து We are கொண்டிருக்கிறோம். doing only a small part of what he started that கர்த்தர் day. திருப்தி அடையணும். The Lord needs to be சொல்லுங்க, என் satisfied. நிமித்தமாக, Because of me, என் நிமித்தமாக, through me, என் குடும்பத்தின் நிமித்தமாக. because of my family. ஒருவேளை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு திருப்தி வருதோ இல்லையோ, And if the people next to us are satisfied or not, ஆண்டவர் திருப்தி அடைய the வேண்டும். Lord needs to be நான் satisfied. அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனாய் இருக்கிறேன். I am the fruit of his என்னை labor. அவர் போராடி பெற்றுக்கொண்டார். He fought for me. நானும் போராடி கான்குவர் பண்ணுவேன். I need to fight and conquer. 54வது வசனத்தை பாருங்க. When we read அவர் விலைக்கிரயம் கொடுத்தபடியினாலே because he paid the price, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே சந்தோஷம் வருகிறது. there is joy in the people who are saved. 54வது அதிகாரம் ஒவ்வொரு வசனத்தை வாசித்து பாருங்க. When we read chapter 54, ஆனந்த சத்தமிட்டு ஸ்தோத்திரம் பண்ண என்று முதல் வார்த்தை it சொல்லுகிறது. says, break forth into singing. இரண்டாவது மூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்க. The second and third நீ verse says, இடதுபுறமும் வலதுபுறமும் பெருகுவாய். you will stretch out in the left and the right. and நான்காவது grow. வசனம் சொல்லுகிறது, Verse 4 நீ says, பயப்படாதே, don't be நீ afraid. வெட்கப்படுவதில்லை, You will not be நீ ashamed. ஒருபோதும் You வெட்கப்படுவதில்லை, will not be disgraced. உனக்கு இருந்த நிந்தையை நீ நினைக்க போவதே இல்லை. You will never remember the shame of your ஐந்தாவது youth. வசனம் சொல்லுகிறது, Verse 5 says, உன் ஆண்டவர் யார் தெரியுமா? do you know who your அவர் maker உன் is? சிருஷ்டிக, He is your maker. அவர் உன் நாயக, He is your husband. அவர் உன்னுடைய மீட்பராய் இருக்கிறார். He is your redeemer. அவர் சர்வ பூமியின் தேவன். He is the Lord of hosts. 6-7 வாசித்து பாருங்க. When we read 6 and உன்னை 7, நான் அழைத்திருக்கிறேன். he says, I've called எத்தனை பேர் you. விசுவாசிக்கிறீங்க? உன்னை அழைத்திருக்கிறேன். How many of us believe God உன்னை has நான் called இமை us? பொழுது கைவிட்டேன், I forsake you for a moment, ஆனாலும் நான் உன்னை சேர்த்து கொண்டிருக்கிறேன். but I have gathered you உன் with மேல great கொஞ்ச mercy. காலம் தான் கோபம் வந்தது, I've had a little wrath, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். but with everlasting kindness I will have ஆண்டவர் mercy on you. சொல்லுகிறார். The Lord 10வது says வசனத்துல சொல்லுகிறார், in verse 10, மலைகள் விலகி போகலாம், mountains shall depart, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், hills will be removed, ஆனா என் கிருபை உன்னை விட்டு விலகாது. but my kindness shall not இஸ்ரவேல் depart from ஜனமே, you. Children உன்னை of Israel, சுதந்தரிக்கும்படியா நான் I அழைத்திருக்கிறேன். called you to conquer. என் கிருபை உன்னை விட்டு விலகாது. My grace will not என் leave you. சமாதானத்தின் உடன்படிக்கை நீங்கி போவதில்லை. The covenant of my peace will நான் not be மறந்தாலும் removed. கூட, Even if I நீங்க forget, மறந்தாலும் கூட, even if we அந்த forget, உடன்படிக்கை ஆண்டவர் மறப்பதே இல்லை. God does not forget the என் கிருபை covenant. உனக்கு போதும். My grace is அவருடைய sufficient கிருபை for உன்னை you. விட்டு விலகாது. His grace will நீ not எழுந்து depart from சுதந்திரம் you. பண்ணு. You need நீ to rise எழுந்து up and போராடு. conquer. Rise up நீ and எந்த fight. பட்டணத்தை பிடிக்க வேண்டுமோ, Whichever city you எந்த need to தேசத்தை fight, நீ பிடிக்க வேண்டுமோ, whichever country you need to எந்த conquer, காரியத்துல ஜெயத்தை பெறணுமோ, whichever thing you need எந்த victory, காரியத்துல குடும்பத்தின் காரியங்களில சுதந்தரிக்க வேண்டுமோ, whichever family நீ thing you need to சுதந்தரித்து conquer, திருப்தியாயிரு. you will conquer and be கிருபை உன்னை satisfied. விட்டு விலகாது. My grace will not என் leave கிருபை me. உன்னை விட்டு விலகாது. My grace will not அது depart தேவனுடைய from you. covenant உடன்படிக்கை. It's a covenant of the Lord. விசுவாசித்து பாருங்க. Let's believe it. ஆண்டவரே, நான் சுதந்தரிக்கணும் என்பது உம்முடைய கிருபை அப்பா. God, it's your grace that I am going to அந்த conquer. கிருபைக்காய் உமக்கு நன்றி. Thank you for the grace. பாருங்க, இந்த சுதந்தரிக்கணுங்கிற ஒரு வார்த்தையில நீங்க ஒரு ஸ்டெப் கால் எடுத்து வைக்கும்போது When we take one step forward in the ஆண்டவர் word காண்பித்து conquer, தருவார். God will show you. நீ இதை ஜெயிக்க வேண்டும், You need to overcome நீ this. இதை ஜெயிக்க This is வேண்டும், what you need to இதை நீ overcome. கான்கர் This பண்ணணும். is what you need to அது conquer. எதுவாக வேணுமானாலும் It இருக்கலாம். could be anything. சரீர
வியாதியா Could இருக்கலாம், be a sickness பலவீனமா or a இருக்கலாம். weakness. கடந்த 2 மாதமாக In the last 2 months, எனக்குள்ள ஒரு நெருக்கமான ஒரு காரியம். I have had a troubling ஆண்டவரிடத்துல நான் situation. முன்பா ஒரு கேள்வியை வைத்தேன். I asked God ஆண்டவரே, question. ஏன் இந்த காரியங்கள், God, why is this ஏன் happening? இந்த காரியங்கள்? Why is this happening? நான் ஒரே ஒரு காரியம் சொல்லி ஜெபம் பண்ணினேன். And I prayed for one ஆண்டவரே, thing. என்னை விட்டு விடாதிரும். God, please don't leave me. நெகேமியாவினுடைய ஜெபம் அதுதான். That was Nehemiah's என் மேல prayer. நினைவாயிரும். God, remember me. நான் சொல்லுகிற காரியம் இதுதான் ஆண்டவரே. That's what I'm உங்க asking, கிருபை Lord. எனக்கு போதும். Your grace is இந்த சபை sufficient. சுதந்திரம் பண்ண வேண்டும். This church needs to இந்த சபை conquer. சுதந்திரிக்க This வேண்டும். church needs to இது conquer. ஆவிக்குரிய ரகசியம். It's a spiritual உங்க mystery. கண்களை திறந்து பாருங்க. Open your eyes ஐயா, and நான் see. சுதந்திரிக்க போகிறேன்னு சொல்லுங்க. God, I'm going to இது conquer. என் பலத்தினால இல்ல, It's not my strength, என்னுடைய அறிவினால இல்ல, not with my knowledge, என் ஞானத்தினால இல்ல, not with my understanding, உங்க கிருபையினால. but by your grace. உங்க கிருபையினால நான் சுதந்திரித்துக் By கொள்ளுவேன். your grace, I'm going to conquer. 2 காரியங்களை நான் சொல்லி இருக்கிறேன். We have seen 2 things so far. கான்குவர் பண்ணுன்னு ஆண்டவர் சொன்னது blessing கிடையாது. The word conquer, when God says, is not a நீ blessing. ஆசீர்வாதமா இரு என்று ஆண்டவர் சொல்லுவது ஒரு privilege கிடையாது. Blessing is not a privilege. அது ஒரு commandment. It's a command. சத்துரு ஒருவேளை அதை மாற்றி விடுவான். The devil tries to change உனக்கு it. எவ்வளவு privilege இருக்குன்ற ஒருவேளை எண்ணம் வந்து விடும். We might have thoughts like how அது much privileged பெருமையை we are, கொண்டு வரும். and it will create pride in அதை us. நான் privilege-ஆ நினைத்தேன்னா Only if we think of it as அது பெருமையை privilege, கொண்டு வரும். it is going to bring pride. commandment-ஆக But if I நினைத்தேன்னா look at it as a command, அது கீழ்ப்படிதலை கொண்டு it வரும். brings obedience. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற blessing, The blessing that is in your hand, அது சின்னதோ பெருசோ, big or small, சின்ன காரியமா பெரிய காரியமோ, big or small, அது உங்க குடும்பம், or your family, உங்க மனைவி, your உங்க spouse, கணவர், உங்க பிள்ளைகள், your children, உங்க business, your business, உங்க படிப்பு, your உங்க education, கையின் பிரயாசங்கள், the works of your hand, எல்லாம் commandment. all of these are அதை நீ commandments. சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது commandment. To conquer is a command. இரண்டாவதாக தியானம் பண்ணினோம். Secondly, we saw அதற்கு ஒரு விலைக்கரையம் it கொடுக்கப்பட்டிருக்கிறது. has a price நான் paid. வேஸ்ட் பண்ணி விடக் கூடாது. We shouldn't waste it. நான் சுதந்திரிக்காமல் இருந்து விட்டா If I don't conquer, அந்த விலைக்கரையத்தை இழந்து போய் விடுகிறேன். I lose the power of the அடுத்து sacrifice. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திற்குள்ளே கடந்து வரலாம். Let's go to 2 Corinthians chapter 5. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் கவனித்து பாருங்க. 2 Corinthians chapter 5 says, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் 13வது வசனத்திலிருந்து 14வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறேன். என் ஆண்டவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. for the love of Christ compels us. நான் சொன்னேன், அவர் என் மேல் அன்பாய் இருந்தார். I said God has been, ஒவ்வொரு ஆண்டும் என் மேல் அன்பாய் God இருந்தார். has loved us. அவர் 14வது வசனத்திலிருந்து சொல்லுகிறேன், அவர் என் மேல அன்பாய் இருந்தபடினால, Because of God's love, அவர் எனக்காய் மரித்தபடினால because he died for me, நான் பிழைத்திருக்கிறேன். I am living, நான் பிழைத்திருக்கிறேன். I am alive. இப்போ 16வது வசனத்தை கவனித்து பாருங்க. Verse 16 says, நான் மாம்சத்தின்படி நான் கிறிஸ்துவை அறியவில்லை, we didn't get to know Christ according to flesh. ஆவியின்படி நான் அவரை We அறிந்திருக்கிறேன். got to know him according to his 17வது spirit. வசனம் சொல்லுகிறது, The 17th verse நான் says, புது சிருஷ்டியா இருக்கிறேன். we are a new creation. எல்லா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. All things have passed away. இதுல ஒரு ஆழமான ஒரு ரகசியத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். It's a deep mystery. எல்லா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, All the old things have passed எல்லாம் away. புதிதாயின. All things have become கர்த்தர் new. எல்லாவற்றையும் புதிதாக்கி God இருக்கிறார். has made all things new. குறிப்பாக எதை புதிதாக்கி இருக்கிறார்? Specifically, he says, நான் செத்து போனவனை போல இருந்தேன், I lived like one who was நான் dead. அடிமைத்தனத்தில் இருந்தேன். I was in slavery. ஒரு அடிமைத்தனம் என்னை சுற்றிலும் இருந்தது. There was bondage all around கர்த்தர் அதை me. மாற்றினார். But God அந்த changed it. அடிமைத்தனத்தை மாற்றினார். Changed my bondage. இப்போதான் நான் ஜீவனம் பண்ணுகிறேன். That is how I live today. இப்போதான் நான் உயிரோடு இருக்கிறேன். Today I am alive. நான் புதிய சிருஷ்டியாய் I மாறி am a new இருக்கிறேன். creation. அப்படி 19வது வசனத்தை கவனித்து பாருங்க. Verse 19 அவர் says, என்னை ஒப்புரவாக்கினார். I am reconciled with புது God சிருஷ்டியாய் இருக்கிறபடினாலே because I am a new நான் creation. தேவனோடு ஒப்புரவாகி I have இருக்கிறேன். reconciled with God. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தடை இருந்தது. The children of Israel had a தேவனை hindrance. சேர முடியாத ஒரு தடை இருந்தது. They couldn't go near to God. தேவனை ஆராதிக்க முடியாமல் தடை இருந்தது. They couldn't worship God. எகிப்து அவர்களை தடை பண்ணினது. Egypt was hindering them. எகிப்து அவருடைய ஆராதனை தடை பண்ணினது. Egypt was hindering their அந்த worship. எகிப்தை கர்த்தர் விலக்கினார். God removed இப்ப Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துல, Now in the ஆண்டவர் country of நியமித்திருக்கிற Canaan, தேசத்துல in the promised அவரை land, நல்ல ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை the children பெற்றார்கள். of Israel are able to worship. கர்த்தர் நம்மை ஒப்புரவாக்கினார். God has reconciled us back தொடர்ந்து to 20 him. 21வது
வசனத்தை பாருங்க. Verse 20 and 21 says, கர்த்தரே என்னை விடுதலையாக்கி the Lord has reconciled us என்னை back to him, ஜீவனம் பண்ணும்படியாக and he has caused me என்னை to புது live. சிருஷ்டியாய் மாற்றி He has இருக்கிறார். made me a new ஒரு creation. காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்க. சுதந்தரித்து கொண்டே இருப்போம் என்றார். If we keep conquering, நான் ஜெயித்து கொண்டே இருக்கிறேன் என்ற அர்த்தம். if we keep, it means we are winning always. நான் புது சிருஷ்டியாய் மாறிக்கொண்டே இருக்கிறேன். It means we are being changed as நான் new creation சுதந்தரித்து every கொண்டே time. இருக்கிறேன். I am நீ conquering more. சுதந்திரம் பண்ணுன்னு சொல்லுகிறது ஒரு நாள் நடைபெற்று முடிகிற காரியம் இல்ல. To conquer is not a one day நான் event. இன்னும் ஜெயித்து கொண்டிருக்கிறேன். I am still நான் conquering. இன்றைக்கு ஜெயித்து இருக்கிறேன். Today I have conquered. இன்று மேசு எனக்காய் மரித்திருக்கிறார். Today God has, இன்று Jesus நான் died for உயிரோடு me. திரும்பி இருக்கிறேன். Today I am alive. இன்றைக்கு நான் புது சிருஷ்டியா Today I இருக்கிறேன். am a new creation. இன்றைக்கு என் பழையவைகள் ஒளிந்து போயின. Today all things have நான் ஜெயித்து gone கொண்டே away. இருக்கிறேன். I am winning. எனக்குள்ளே அடிமைத்தனம் இல்ல. There is no bondage in ஆனா me. என்றைக்கு சுதந்தரிக்கவில்லையோ, But with the day you don't என்றைக்கு conquer, அந்த சுதந்திரிக்கிற எண்ணத்தை நிறுத்தி when விடுகிறோமோ, we stop the thought of என்றைக்கு conquering, ஜெயம் பெறுகிற எண்ணத்தை நிறுத்தி when விடுகிறோமோ, we stop the thought of அந்த winning, பழைய காரியங்கள் எழும்பி all வருகிறது. the old things rise up. பழைய அடிமைத்தனம் எழும்பி The வருகிறது. old bondage comes பழைய up. காரியங்கள் வர All ஆரம்பிக்கிறது. the old things come. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தேன் If you ஆண்டவரே. are careless for a நான் little கொஞ்சம் bit, சுதந்திரிக்கல ஆண்டவரே. I didn't conquer for a little bit, நான் திருப்தி அடைவதை சத்துரு தடை செய்து விடுகிறார். and I'm not satisfied ஒரு now. காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்க. You need to note நீங்க this. சுதந்திரித்து கொண்டே இருக்க வேண்டும். You need to keep conquering. அது present continuous tense. It's a present continuous அது tense. future continuous tense. It's a future continuous அது tense. நிறுத்தவே கூடாது. It cannot be அது stopped. நடந்து கொண்டே இருக்கணும். It needs to நீ happen சுதந்திரித்து continually. கொண்டே இருக்க You வேண்டும். need to keep நீ conquering. அதை எங்கேயாவது விட்டு விட்டோம் என்றால், If we stop somewhere, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி விட்டோம் if என்றால், we stop somewhere பழைய carelessly, காரியங்கள் வர all ஆரம்பிக்கும். the old things will start பழைய coming. காரியங்கள் எனக்குள்ளே வர The ஆரம்பிக்கும். old things will start இன்னொரு வேத coming up. பகுதி உங்கள் முன்பாய் வைக்கிறேன். We are going to read one எபேசியர் more 2வது verse. அதிகாரம் Ephesians chapter இதே 2. காரியத்தை தான் சொல்லுகிறது. It says the same. அக்கிரமத்திலிருந்து இயேசு என்னை உயிர்ப்பித்தார். 2வது அதிகாரம் 1வது வசனம். Chapter 2 verse 1. இப்போது ஆவிக்குரிய பிள்ளையாய் என்னை மாற்றி இருக்கிறார். Now I am a spiritual being. கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். எபேசியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி. We were the children of wrath, ஆனா கர்த்தர் அன்பு கூர்ந்தார். but God loved us. 4வது வசனம் அன்பு கூர்ந்தார். Verse 4 says, He 5வது loved us. வசனம் உயிர்ப்பித்தார், In verse 5, ரட்சித்தார். He saved us. என்னை ஆண்டவர் கிருபையினாலே என்னை மீண்டுமாய் என்னை உருவாக்கினார். He created me again by His grace. 7வது வசனத்தை கொஞ்சம் ஆழமாய் கவனித்து பாருங்க. When we read verse 7, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் பண்ணினார். He made us sit along with Jesus Christ in the heavenly places. அதுதான் கானான் தேசத்தின் ஆசீர்வாதம். That is the blessing of the அதுதான் Canaan. அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி தான் நான் போய் That கொண்டிருக்கிறேன். is where we are running என்னை towards. உன்னதங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார். He has blessed us in the heavenly places. 8வது வசனம் சொல்லுகிறது, Verse 8 says, இது தேவனுடைய ஈவு. it's the grace of இது God. தேவனுடைய ஈவு. It's the grace of God. இது தேவன் எனக்கு கொடுத்த ஈவு. It's a gift of God நான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். that we conquer. இந்த ஈவை நான் சுதந்தரித்துக் I'm going to கொள்ளுகிறேன். conquer it. 1வது அதிகாரத்தில் அது இன்னும் தெளிவாய் In சொல்லப்பட்டிருக்கிறது. chapter 1 it's more clear. இன்னைக்கு ரொம்ப ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் உங்கள் முன்பாய் வைத்திருக்கிறேன். I have shown you the spiritual இது things today. தேவனுடைய ஈவு. This is a நீங்க gift of God. சுதந்தரித்துக் கொண்டே இருங்கள். We need to keep நீங்கள் conquering திருப்தி அடைவீர்கள். and we will be நீங்க satisfied. சுதந்தரித்துக் கொண்டே இருங்கள். Once you keep எகிப்து conquering, தேசத்தினுடைய காரியங்கள் மாறி போகும். the bondage of Egypt will நீங்க leave. காலால தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தீர்கள். You were in Canaan. ஒரு நாள் வரும், One day will come. கர்த்தர் மழையை கொடுப்பார். God will send rain. வானத்தின் பலகணிகள் திறக்கும். He will open the நீ windows of தேவனுடைய heaven. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, Because you obeyed the word of தேவனுடைய God. வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே, Because you heard the word of God. வானத்தின் பலகணிகள் திறக்கும். He will open the windows of தண்ணீர் heaven. தானாக புரண்டு வரும். Water will come நான் automatically. ஆண்டவருக்கு செவி கொடுத்தேன். I heard the நான் Lord. திருப்தியா இருக்கிறேன். Now I am நான் satisfied. சுதந்தரித்துக் கொண்டே இருக்கிறேன். I am நான் conquering. ஜெயித்து கொண்டே இருக்கிறேன். I am winning இது continuously. தேவனுடைய கிருபை. It is the grace இது of God. தேவனுடைய ஈவு. It is a gift of என்னை God. எந்த சத்துருவும் தடை பண்ணவே முடியாது. No devil can stop me. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த சபை சுதந்தரித்துக் கொண்டே இருக்க This வேண்டும். church needs to keep ஒவ்வொரு conquering. நாளும் சுதந்தரித்துக் கொண்டிருக்க Every day வேண்டும். we need to இந்த conquer. ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. May the Lord give us this நம்ம ஜெபம் blessing. பண்ண போகிறோம். Let us pray. மீண்டுமாய் ஆண்டவருடைய கிருபையினால் உங்களை வாழ்த்துகிறேன். Again, by the grace of God, I wish you ஆண்டவருடைய all. ஆவி பரிசுத்த ஆவின் வல்லமையினால் நான் வாழ்த்துகிறேன். I wish you by the power of the Holy Spirit. விசுவாசத்தோடு வாழ்த்துகிறேன். With faith I wish you. சுதந்தரித்து திருப்தியா இருங்க.
conquer and be satisfied. கர்த்தரை திருப்திப்படுத்துங்க. And satisfy the Lord. அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். His grace is enough for you. அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். His grace is enough for you. மலைகள் விலகினாலும், Mountains shall depart. பர்வதங்கள் நிலை The பெயர்ந்தாலும், hills be அவர் moved. கிருபை விலகவே His விலகாது. grace will not நம்ம move. ஜெபம் பண்ணலாம். அப்படி எழும்பி Let us நின்று pray.